அழுக்கு பூச்சியே மூலையில வாழணும் சார். இதே உலகத்துல ஒரு சின்ன கற்பனை பண்ணி பாருங்க. நிறைய ஃப்ளைட்ல நீங்க நம்ம பைக்ல கார்ல போகும்போது ஃப்ளைட்டை மேல பார்ப்போம்ல, நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல. எனக்கு ஒன்று தோணும், அந்த ஃப்ளைட் டே அசனே ஒரு ஃபாலோக்கா போயிட்டு வரலாம. ஆமா, அப்போ தலைவலை பார்த்தியா ஃப்ளைட்டு மேல ஒருத்தன் உட்காந்துட்டு ஃபேமிலியோட அப்படி மேல போயிட்டே இருக்காங்கல்ல. அப்படியே வாழ்க்கை இருக்கு. பல கிலோமீட்டர் கீழே இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு. இந்த டிஃபரன்ஸ் உறுத்தலனா நிறைய கூடி கிழப்பதும் மீறி நாமளும் மீனிங்லாம் போயிடுவோம் சார். எதுக்கு சார் இவ்வளோ ஆர்குமெண்ட்டு? யார் வணங்குற கடவுளோ வாட்ஸ்அப்லையோ மெசேஜ்லையோ இதே குமரா அடுத்த ஜென்மத்தில் நீ இந்த மாதிரி இந்த டேட்டை இங்கே பிறக்கணும்னு கொடுத்துருந்தா ஜென்மத்தை விட்டுடலாம். நான் சொல்ல புரியுதுங்க உங்களுக்கு? நம்ம கடவுள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பை மெசேஜோ பண்ணியிருந்து இந்த ஜென்மம் இவ்வளோதான், அடுத்த ஜென்மத்தை நீ மாய வரத்தை இந்த மாதிரி ஒரு மகனா போறப்ப அப்ப சம்பவம் விட்டுடலாம். தெரியாதே, பிறப்பது ஒரு முறை, இறப்பது ஒரு முறை, இடையே வாழ்வது ஒரு முறை இல்லையா? அப்ப கிடைச்ச இந்த ஒரு வாழ்க்கை இன்னொரு கிடைக்குமா தெரியாது. முடிஞ்ச வரைக்கும் ப்ளே பண்ணு. சரி, நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, சம்பாதிங்க நம்ம சொல்றோம் இல்லையா? ஒரு சின்ன விஷயம் இருக்கு. ஒரு குடும்ப தலைவன் அவன் ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வச்சான்னா பின் பண்ண மாதிரி அவன் குடும்பம் வரும். அவன் மனைவி, அவன் குழந்தைங்க வராங்க, பின்னாடி வந்துட்டே இருக்காங்க. நம்ம என்ன உழைக்கிறோமோ அதான் அவங்க செய்யலை. நீ என்ன சிந்திரியோ வேற சிந்திரியோ அதான் அவங்க காலேஜ் ஃபீஸு, அவங்க நகை, அவங்க சாப்பிட்ற ஐஸ்கிரீம், அவங்க போகிற கிளாஸு, அவங்க போகிற காரு, அவங்க பண்ணுற கிஃப்ட்டு, அவங்க புன்னகை இல்லை. நம்மளை நம்பி வந்துட்டாங்க இல்லையா? சந்தோஷமாக வச்சுக்கணும்ல. அப்போ ஒரு தலைவன் என்ன பண்ணணும்? இதெல்லாம் நான் யோசிச்சிருக்கேன் சார் சின்ன வயசில். அப்போது நான் இவ்வளோ படித்தேன். அப்போ இந்த ரியல் எஸ்டேட் எனக்கு ஒரு மிரட்டலாகவே இருந்தது. நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். அதுலேருந்து டோட்டலாகவே ஸ்கிப் ஆகி 2008 ஃபஸ்ட்டு காலை வச்சு அரக்கோணத்தில் கனகமாச்சத்திரம் கிட்ட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் காளிகாபுரம் ஒரு அரை கிரவுண்ட் வந்து 65,000 ரூபாய் சேல் பண்ண ஆரம்பித்தேன். ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இன்சூரன்ஸ் சொல்லும் போது கூட கஸ்டமரோட ஆர்வம் வரல. நிலம் போது வந்தாங்க. படிப்படியாக டெவலப் ஆனேன். ஆனால் இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே இந்த ரியல் எஸ்டேட்டை எடுத்து பண்ண ஒரு காரணம் ஒன்று சொல்கிறேன். வாழ்க்கையில் டெவலப் ஆகிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லையா? ப்ராப்பர்ட்டி இண்டஸ்ட்ரி ஏன் நான் பண்ணணும்னு சொல்கிறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இருக்குது. இது விஷயம் ஒரு ஏவி ஒன்று இப்போ இல்லை, ரியல் எஸ்டேட் தொழில் மிக ஆரம்பம் எடுத்து வச்சுக்காங்க. இப்போ இல்லை, முடிச்ச பிறகு போடுவாங்க. தயவுசெய்து கூறுறது கவனிங்க. இப்போது 1980 தாம்பரத்தில் வந்து ஒரு மீடியேட்டர் சவுண்டே பேசிட்டு இருக்காரு. தாம்பரம்னு ஒரு ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம், இங்கே தேன் வரும், பால் வரும், அது வரும், இது வரும்ட்டு ஒரு பாட்டு பேசிட்டே இருக்க. தாம்பரம் ஆவணி அப்படின்னு பேசுறாரு இல்லையா? அதே மாதிரி ஆச்சு. தாம்பரத்தை தேன் வந்தது, பால் வந்தது, தாம்பரம் டெவலப் ஆச்சு. அப்போ புதிய வழித்தடங்களை கண்டுபிடிக்க கொலம்பஸ் நாம காலை தூக்கி விட்டுக்கங்க. நம்ம எப்படி கொலம்பஸ் சொல்லட்டுமா? நான் போவேன், ஒரு ஊரை கண்டுபிடிப்பேன். குடுவாஞ்சேரின்னு பாம்பு புத்தா இருக்கும், கரையா புத்தா இருக்கும். 1990 அதை அடிப்பேன், க்ளீன் பண்ணுவேன் கஷ்டப்பட்டு. அதுக்கு அப்ரூவல் வாங்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு என்னென்ன கொடுக்குறமோ அவ்வளோ கொடுப்பேன். தார் ஓடு போடுவேன், காம்பவுண்டு போடுவேன், இவ்வளவும் பண்ணுவேன். இது லோக்கல் எம்எல்ஏ எம்பி யாருக்கும் தெரியாது. நான் ஆளுங்க வச்சு எதிர்ப்பு வச்சே கிடையாது. நான் ஒரு 300 பிளாட்டை உருவாக்குவேன் கஷ்டப்பட்டு. எனக்கு கிடைக்கிற சின்ன லாபத்துக்காக அந்த லேண்டை உயிரை கொடுத்து ஓடி விற்பேன். 300 பேரை உட்கார வைப்பேன். அதுக்கப்புறமா அந்த 300 வீடுங்க உருவாகும், 300 ஓட்டு உருவாகும் இல்லை? அப்புறம் நீங்கள் ஓட்டுக்கு உள்ள வருவீங்கல்ல ஜம்முன்னு. பாம்பு புத்தை நான் க்ளீன் பண்ணுவேன், கரையா புத்தை நான் க்ளீன் பண்ணுவேன், கஷ்டப்பட்டு நான் ஒரு ரேட்டை போடுவேன். உன்னோட ஓட்டுக்கு நான் உனக்கே காசை பிரைப் கொடுத்து அப்ரூவல் வாங்கி கொடுப்பேன். இவ்வளவும் பண்ணி பிறகு கடைசி ஆளுங்க இதுக்கு வச்சு உள்ள போங்க, ஓட்டு போடுங்கன்னு. இப்போ சொல்லுங்க, ஒரு நாட்டை புதிய வழித்தடங்களை உருவாக்கும் கொலம்பஸ் யாரு சார்? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. யாரு சார்? நாம தான். ஐயா, நமக்கு வர்றது சிறிய ஒரு தொகை தான். நம்ம ஒரு தொகுதியை உருவாக்குறோம், ஒரு கான்ஸ்டிடியூஷன் உருவாக்குறோம், ஒரு ஓட்டை உருவாக்குறோம். அவங்க போடும்போது டிஎம்கேவா ஏடிஎம்கேவா எனக்கு தெரியாது. ஓட்டை உருவாக்குனது நான், கொண்டு வந்தது நான். இன்னைக்கு திருவண்ணை நகர்ல 64 ஓட்டு, 64 பேர் உள்ள கொண்டு வரும். அப்ப இந்தியாவின் புலி. அப்ப இந்த ரியல் எஸ்டேட்டோட பார்வை எனக்கு பயங்கரமா இருந்தது. இதோட அருமை தெரியாம பண்றாங்களே சாதாவா சார். இந்த கமிஷனுக்கு பண்ற விஷயம் என்ன சார்? சார் ஒன்று சொல்றேன், வழக்கத்துல எதை மார்க்கெட்டிங் பண்ணாலுமே அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குமா இருக்காதா? நீங்க எதை வேணா சேல் பண்ணுங்க, அதுக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் டேட், எக்ஸ்பைரி டேட் இருக்கும் இல்லையா? இங்க என்னைக்காச்சும் இந்த லேண்ட்ல வந்து இந்த லேண்ட் வாங்கினவங்களும் எழுதி கொடுத்தவங்களும் ஏன் அது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ற எஸ்ஆர கூட ஒரு காலத்துல இருக்க மாட்டாங்க. ஞானம் இருக்கும் உங்களுக்கு.
அதுக்கப்புறம் உன் பையனுக்கு, பேரனுக்கு, வழி வழியா பூமியின் ஒரு துண்டு, பூமியின் ஒரு துண்டு உங்களை விளக்கவே முடியாது. சார் இந்த இண்டஸ்ட்ரியில் ஏன் நீங்கள் இன்னும் ஆழமாக இருக்கணும்? இன்னும் முக்கியமான கொஞ்சம் தண்ணி நான் சொல்கிறேன் கவனிங்க. இன்னும் முக்கியமான காரணம், அதாவது எதை வேணால் உலகத்தில் ப்ரொடக்ஷன் பண்ணி உருவாக்க முடியும். ஒரு உயிர் கூட ஒரு உயிர் கொடுத்து போயிடும். ஆனால் நான் 15 வருஷமா பேசுகிறேன். என் வாய்ஸ் ஒரு காலம் மாதிரி நிற்காது. தண்ணி குடிச்சா பேச முடியும். நான் அவ்வளோ ஸ்டேஜஸ் பேசியிருக்கேன். ஃபைன். அப்போ வந்து உருவாக்க முடியாத ஒரு பொருள் செகண்ட் ஹேண்ட் எல்லாத்தையுமே சொல்லலாம் இல்லையா? இப்போ ஒரு ஃப்ரெண்டு இருக்காரு, என்கிட்ட வந்து ஒரு 5 வருஷம் பழசு ஷிஃப்ட் சோகமாக சொல்ல விற்கணும்னு சொல்லுவார். அதே ஃப்ரெண்டு என்கிட்ட வந்து என்கிட்ட வந்து ஒரு 10 வருஷம் ஓல்டு லேண்டுன்னு சொல்லுவாரா? ஒக்காபுலரே கிடையாது, அந்த வேர்டே கிடையாது. செகண்ட் ஹேண்ட் பொருள் லேண்டு கிடையாது. பழசாக 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 பாக்கியம். யாராவது இந்த பழைய டிவி இருக்குன்னு சொல்லுவாங்க, இந்த அண்ணா அந்த பழைய லேண்ட் ஒன்று இருக்கு, ஏன் வார்த்தையே இல்லையே. வாங்கினா புனிதம், பாதுகாத்தா புனிதம். ஒரு சின்ன பீரோல 1000 கோடி லேண்ட் டாக்குமெண்ட் அடுக்கி வச்சிடலாம். 80 வயசு கிழமை கூட சாகும்போது கண்ணு மூடி ஒரு கழுத்து போட்டு சாக தயார். சொத்து வாங்கினா நான் படிச்ச பிஎட் மட்டும் ஓர வச்சேன். இல்லடா இந்த இண்டஸ்ட்ரி வேற மாதிரி இருக்கு. இப்போ எல்லாரும் என்கிட்ட தான் வந்தாகணும். ஏன்ற இடத்துல உங்க எல்லாரும் ஃபீல் பண்ணிக்கோங்க. இவர் ஏஆர் ரகுமான், இவர் வைரமுத்து, இவர் சச்சின் டெண்டுல்கர், இவர் யோகி பாபு, இவர் மியூசிக் டைரக்டர். நீங்க யாரா இருந்தாலும் மாசம் 2 lakhs 5 lakhs தாண்டும் போது எதுல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? அவ்வளவு இன்சூரன்ஸா, பாண்டா, ஷேரா, டிவென்ச்சர்ஸா? நோவே. லேண்டு